Hello students, greetings of the day. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை ஃபில்லிங் இன் த சிம்பிள்ஸ் contained or does not contain in the blank spaces. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் எப்சிலான் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்சிலான் சிம்பிள் வேலை இங்கே சி அப்படிங்கிற மாதிரி சியை படுக்க வச்ச மாதிரி இருக்கும். சி அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கண்டைன், டஸ் நாட் கண்டைன் அப்படின்னு பேர் இருக்குது. பிளாங்க் ஸ்பேஸை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 3 4 1 2 3 4 5 அதில் இருக்கான்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 3 4 2 3 4 இருக்குது. அதனால் கண்டெய்னுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டில் ஏபிசி பிசிடி இதில் பிசி இருக்குது, ஏங்கிற எலிமெண்ட் இதில் இல்லை, அதனால் டஸ் நாட் கண்டெயின் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். தேர்டு, எக்ஸ் இஸ் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 11 ஆஃப் யுவர் ஸ்கூல். எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மொத்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, அதில் 11th கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் கூட 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்க்ளூடட். ஸோ இது கண்டைன் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஏ ட்ரையாங்கிள் இன் ஏ பிளேன் அண்ட் எக்ஸ் இஸ் ஏ ரெக்டாங்கிள் இன் த பிளேன். ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஏ ட்ரையாங்கிள் இன் பிளேன் டஸ் நாட் கண்டைன் ரெக்டாங்கிள் இன் த பிளேன். ரெக்டாங்கிள் பிளேனில் ட்ரையாங்கிள் இல்லை. அடுத்தது 6, x is an equilateral triangle in a plane and x is a triangle in the same plane. ஸோ triangle in the same planeல equilateral triangle கேட்குறாங்க. கண்டிப்பாக அதில் உண்டு. ஸோ இட் இஸ் கண்டைன் சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்தது x is an even natural number and x is an integer. ஸோ இன்டீஜரில் ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் 2 4 6 8 அப்படின்னு. இந்த இன்டீஜர்ஸ்னா 1 2 3 4 5. ஸோ கண்டிப்பாக அதில் இருக்குது. ஸோ கண்டைன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸாமின் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது ஏ, பி டஸ் நாட் கண்டைன் பிசிஏன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஏபி இதில் பிசிஏல இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அதே மாதிரி ஏ, கண்டைன்டு எக்ஸ் இஸ் ஏ ஓவல் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னா ஏஇஐஓயு. அதில் ஏ, ஆல்ஃபபெட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஓவல்ஸ். அது அந்த ஓவல்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்குது. கண்டென்ட்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ட்ரூ. அதுக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பெருசாக. இங்கே பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், எக்ஸ் இஸ் ஏ ஓவல் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ ஏஇஐஓயு. அதனால் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி, தென் ஏ கண்டெய்ன்ட் பி, ஹென்ஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட், 1 2 3 பி 1 3 5. இங்கே 2ன்ற எலிமெண்ட்டு இந்த பியில் இல்லை. அதனால் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். லெட் ஏ ஈக்குவல் டு ஏ, பி ஈக்குவல் டு ஏபிசி, ஹென்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி, தேர்ஃபோர் ஏ கண்டெய்ன்ட் இன் பி, த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ அதே மாதிரி 5 கூட பாருங்கள், எல்லாத்துக்கும் இதில் ஆன்சர் கொடுத்துருக்கு. சிம்பிள் தான், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஷின் நம்பர் 3 அது ஆன்சரோடு இருக்குது. பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. அது ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கோம். இது படித்தாலே உங்களுக்கு புரியும். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ரைட் டவுன் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். ஏன்னு கொடுத்துருக்காங்க. பவர் செட் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சப்செட் எழுத சொல்லும்பொழுது அதை வந்து ஒரு எம்டி செட்டு ஒரு ஏ எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எழுதுவோம். பாருங்கள், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த கிவன் செட் இஸ் 1. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் த கிவன் செட் ஈக்குவல் டு 2/1. இது ரூலு 2. ஸோ 2 செட் இருக்கும். அதுதான் இது சப்செட்ஸ். கிவன் செட்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கிவன் செட்ஸ் ஆர் பை அண்டு ஏ. பை அப்படிங்கிறது ஒரு எம்டி செட். இந்த மாதிரி பவர் செட்டில் எப்பயுமே ஒரு எம்டி செட் ஒன்று எழுதிக்கணும். எம்டி செட் அதாவது நல் செட் அண்ட் ஏ 2 எலிமெண்ட்ஸ். அடுத்தது ஏ கமா பி. ஏ கமா பின்னா 2/2. 2/2னா 4 செட்ஸ் 4 எலிமெண்ட் வரும். இல்லை பாருங்கள், 2/4 ஒரு எம்டி செட், ஒரு ஏ, ஒரு பி, ஒரு ஏபி. அதே மாதிரி 1 2 3 3 கொடுத்துருக்காங்க. 2/3 2/3 ஈக்குவல் டு 8. 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். பை 1 2 3 1,2 2,3 1,3 1 2 3 டோட்டல் 8 எலிமெண்ட்ஸ். ஃபோர்த் வந்து பை எம்டி செட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 பை தான் எம்டி செட். 2/0 2/0 இஸ் 1. ஸோ ஒரே ஒரு செட்டு. சப்செட் ஆஃப் கிவன் செட் இஸ் பை. Next, question number 5. How many elements as P of A if A equal to pi? Number of elements in set A equal to 0. So, number of subset of set A equal to 2/0, that is 1. Hence, number of elements of P of A is 1. Question number 6. Write the following as intervals. X belongs to R. -4 less than or equal to x less than or equal to 6. இது வந்து இன்டர்வல்ஸாக எழுத சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டர்வல் as bracket -4, 6 bracket. இப்போ நான் bracket அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். ஆக்சுவலி அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டிருந்தால் அது ஓப்பன் இன்டர்வல். 6 பக்கத்தில் இருக்கிறது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் பேர். எப்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா க்ளோஸ் இன்டர்வல். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 6 வரைக்கும் போகும். 6 ஆல்சோ இன்க்ளூடட். லெஸ் தென் அப்படின்போது -4 நாட் இன்க்ளூடட். -4க்கு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் -4 பக்கமாக ஓப்பன் இன்டர்வலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 6ல் க்ளோஸ் இன்டர்வலும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எழுதணும். Like that, x -12 less than x less than -10. -12 less than x less than -10. That can be written in the form -12, -10. Both are open interval. X belongs to R. 0 less than or equal to x less than 7. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் 0 வந்து less than or equal to போட்டிருக்கிறதால 0 included, 7 not included. அதனால் க்ளோஸ் இன்டர்வல் 0, 7 ஓப்பன் இன்டர்வல் இந்த மாதிரி போடணும். அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் ஆர் 3 less than or equal to x less than or equal to 4. ரெண்டுமே less than or equal to கொடுத்ததால க்ளோஸ்டு இன்டர்வல் 3, 4 க்ளோஸ்டு இன்டர்வல். Question number 7. Write the following intervals in set builder form. Set builder formல எது சொல்லியிருக்காங்க இது. See 6, 12. Both are closed intervals. The intervals 6, 12 can be written in set builder form. 6 less than or is equal to x less than or equal to 12. 6, 12. See here open interval. This is called closed interval. This one 6 less than x less than or equal to 12. எங்கே இந்த க்ளோஸ் இன்டர்வல் இருக்கோ அங்கே லெஸ் than or equal to போடணும். ஓப்பன் இன்டர்வல் இருக்கிறதுல வெறும் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than போடணும். இதுதான் ரைட்டுங்களா. இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். -23, 5 க்ளோஸ்ட் ஓப்பன். -23 less than or equal to x less than 5. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. What universal set would you propose for each of the following? The set of right angles
right triangle is a type of triangle. So the set of triangles contain all types of triangles. Therefore universal set, u na universal set, universal equal to u equal to x is a triangle in a plane. இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். The set of isosceles triangle, இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா isosceles triangle is a type of triangle. So the set of triangles contain all types of triangles. இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா u equal to x is a triangle in a plane. Question number 9. Given the sets A equal to 1, 3, 5, B equal to 2, 4, 6 and C equal to 0, 2, 4, 6, 8. Which of the following may be considered as universal sets for all three sets A, B, C? Question number 1. 0, 1, 2, 3, 4, 5, 6. It is not a universal set for A, B, C because 8 belongs to C but 8 is not a member of 0 to 6. Second, pi. Pi is a set which contains no element, so it is not a universal set for ABC. Third question, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. It is a universal set for ABC because all members of ABC are present in this set. Next, 1 to 8. It is not a universal set because 0 belongs to C but 0 is not a member of 1 to 8. Thank you. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.